ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கின் காஷன் சூப்பரான டாபிக் மீட் பண்ணுங்க. ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட் ஒரு டேட்டாக்கெல்லாம் எஸ்கியூல எப்படி டீல் பண்றாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தம்பிகளா, நீங்கள் மென்மேலும் வர வாழ்த்துக்கள் என்னை நம்பி வந்து ஜாயின் பண்ணி வேலை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்ப எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் தர ரெடியாக இருக்கோம். வெற்றியாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. லைஃப்பில் வந்து எப்பவுமே ஜெயிக்கணும் துடிக்கிறவங்களா இருப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர் தாங்க. அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் படிச்ச பிளேஸ் ஆன வெற்றியாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. ஒரு வெப்சைட் தயாரிக்க என்ன பண்ணுவோம், ஒரு கிளைண்ட் சர்வர் 2 பேர் இருப்பாங்க. கிளைண்ட் கேட்பாங்க, சர்வர் கொடுப்பாங்க. அப்படி இந்த சர்வர்லேயே 2 பிரிச்சுங்க. கொடுக்குற ஒருத்தனே வந்து சேவ் பண்ணோம், ஸ்டோர் பண்ணோம். அதான் டேட்டா பேஸ்ன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ கிளைண்ட்ன்றவன் கேட்பான், இன்டர்நெட் மூலமா சர்வருக்கு போயிட்டு அந்த டேட்டா எல்லாமே ப்ராசஸ் ஆகும். இதான் கிளைண்ட் சர்வர் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த கொரி இதுதான் வந்து கொரின்னு சொன்னாங்க. அது பார்த்தா SQL அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேட்டா வந்து அனுப்புறது மட்டும் இல்லைங்க, எடுக்கவும் செய்யுங்க. அதை ரிட்ரீவ் SQLன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டேட்டாவை எடுத்து கிளைண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நார்மலாக நடக்குங்க. இந்த டேட்டா எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத டேட்டாவை நம்ம டெலிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஒரு டேட்டா எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும்னா வந்து முதல்ல ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்குள்ள நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நிறைய டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ஸுக்குள்ள வந்து நிறைய டேட்டா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய டேட்டா பேஸுங்க. இந்த டேட்டா பேஸ்க்குள்ள நிறைய 3 டேபிள் இருக்குது. அதுக்குள்ள நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். இந்த டேட்டாவை எப்படி சார் டெலிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கான கான்செப்ட் தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து சார் நான் ஆரக்கிளோ இல்லை SQLோ நான் என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி படிச்சுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இது எல்லா டாபிக்ஸும் படிச்சா செம்ம வேல்யூங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன். என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இதில் போய் நீங்கள் கற்றுக்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே. டேட்டாவை எப்படி டெலிட் பண்ணுறது பார்க்கலாங்க. டேட்டாவை டெலிட் பண்ணுறதா என்ன பண்ணால் வந்து இதுதான் டேபிளுங்க. இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் நம்ம டெலிட் பண்ண ஆசைப்படுறேங்க. அப்படி இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ண உடனே பாருங்கள், டேட்டா டெலிட் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக டெலிட் ஆகுது இல்லையா? டெலிட் ஃப்ரம் டேபிள். இந்த டேபிளை கொடுத்தோன்னா டேட்டா எல்லாமே டெலிட் ஆகிடும். சூப்பருங்க. அப்போனா இந்த லாங்குவேஜ் பேர் என்ன சொல்லுவாங்க? DMLன்ற டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னுவாங்க. சார் நான் ஒரு டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ணேன் சார். பாருங்க, 2 மட்டும் டெலிட் பண்ணுறேன். வேர் ID = 2 அப்படின்னு இந்த டேட்டா மட்டும் டெலிட் ஆகிடும். இந்த டேட்டாக்கள் எல்லாமே ரோ பை ரோவாக டெலிட் ஆகும். ஒவ்வொரு ரோவாக டெலிட் ஆகுங்க. அந்த டேட்டா எல்லாத்தையும் லாக் ஃபைலில் போய் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதனால் அது எப்போ வேணால் நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் இது பேர் சொல்லுவாங்க. ஃபைனலாக வந்து வேர் கண்டிஷன் மூலமாக ஃபில்டர் பண்ணியும் நீ டெலிட் பண்ணிக்கலாம். இதுதான் 5 முக்கியமான தன்மைகள் இந்த டெலிட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க. சார் இதெல்லாம் ஓகே சார், ட்ரங்கேட்டை பற்றியில் பேசுகிறேன் நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை பற்றி இந்த கொரிஸ் எல்லாம் லைவாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் எழுதின டுட்டோரியல்ஸை போய் பாருங்கள். wikidiki.com/tutorials/oracle இருக்கு இல்லையா? அப்படியே பார்த்து இது எல்லாமே ஆர்டிகல்ஸுங்க. ஓகேவா? அப்படியே ஸ்க்ரால் பண்ண ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு டாப்பிக்கை லைவாக நான் செஞ்சே வச்சுருப்பேங்க. இந்த மாதிரி லைவாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறத அப்படியே பார்த்து நீங்கள் படிக்க முடியுங்க. ஓகேவா? இந்த லிங்க்குக்கு போங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் வந்து ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் டெலிஷன். டெலிட் பண்ண ஆசைப்படுறேன் சார், மாற்று வழிகள் என்ன இருக்குன்னா அப்போ தான் நம்மளோட ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட் வருது. ட்ரங்கேட் டேபிள் நேம். அடடா, 2 டெலிட் ஆகிடுச்சிங்க. 1 டெலிட் ஆகிடுச்சுப்பா, அருமையாக வருதுங்களே. ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டெலிட் 2 ஒன்று தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெலிட் த ரோஸ் அட் ஏ ஷாட்டுங்க. அது 1 by 1 டெலிட் பண்ணும். இது அட் ஏ ஷாட்டில் டெலிட் பண்ணிவிடும். லாகிங் இது வந்து அது லாக் பண்ணும், இது லாக் பண்ணவே பண்ணாது. ரெக்கவர் அதை பண்ண முடியும், இது ரெக்கவர் பண்ணவே முடியாதுங்க. இது வந்து டேட்டாவில் விளையாடுறதோட டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து வேர் கண்டிஷன் ஒன்று கிடையாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், இது DML தானு கேட்டிங்கன்னா வந்து சில MySQLலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் மாறுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கொரியெல்லாம் அதே தான். ஆனால் இங்கே பாருங்களேன், டேட்டா எப்படி ஆகுதுன்னா டெலிட் ஆகுது. டேபிளுமே டெலிட் ஆகிட்டு திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறான். அட்டா பாவிகளா. ஸோ ஸ்ட்ரக்சரே மாறுற தொட்டு இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, MySQL மாதிரி லாங்குவேஜில். ஸோ கண்டிப்பாக என்னுடைய நாலேஜ் படி இது DMLன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேவா? ட்ரங்கேட்டை பொறுத்த வரைக்கும் அட்ட ஷாட்டில் டெலிட் பண்ணி லாக் பண்ணாது, ரெக்கவரும் பண்ண முடியாதுங்க. இது ஒரு DML ஸ்டேட்மெண்ட்டுங்க. வேர் கண்டிஷன் இது கிடையாது. சின்டாக்ஸ் என்னங்க? ட்ரங்கேட் டேபிள் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சார் நான் இதை பற்றிலாம் படிக்கணும்னு நினச்சா நம்ம கம்பெனி காஷனோட காண்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் இன்டர்ன்ஷிப் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற கம்பெனி ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது என்னோட மெயில் ஐடிங்க. உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பரை அடிச்சு விட்டீங்கன்னா நான் அண்ணன் உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? ஜென்ரலாக கோர்ஸ் பற்றி மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வேறு எதுக்காகவும் எங்களுக்கு கால் பண்ணாதீங்க. ஜென்ரல் என்கொயரினா வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸை பற்றி கேட்கணும், எதனா ஒரு நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, அப்படி இல்லையா ஆஃபீஸ்க்கு வந்து கம்முன்னு சென்னையில் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேங்க. வாங்க, ஜாலியாக பேசலாங்க. ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபாலோ பட்டனை
பட்டன் பிரஸ் பண்ணிட்டு உங்க டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்பிச்சுடுங்க. அண்ணன் நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஓகேவா? நாம படிக்கணும்னு நெனச்சோம் அப்டின்னா வந்து இந்த 6 கோர்ஸ் மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. இது எல்லாமே வந்து ஃபேக் போட்டா தான் படிக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஓகேவா? என்ன சார் SQL பத்தி இப்ப தான் சொன்னீங்க. இத போய் இங்க போட்டுருக்கீங்க அப்டின்னா, PL SQL, Oracle SQLலாம் தனியா மட்டும் படிக்காதீங்க. அது கூட வேற எதனா படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வேல்யூ இருக்குங்க. ஓகேவா? சரி ஓகே. சார் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஜாவா, செலின், டெவாப்ஸ், SQL, பைத்தான், SAP இது எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க சென்டர்ஸ்ங்க. நம்பாதீங்க. அதுல வேலை கிடைக்காதுங்க. ஃபேக் போட்டா தான் வேலை கிடைக்கும். நீங்க படிக்கணும்னா இதுல எதனா ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. செம்ம வேல்யூ உங்களுக்கு இருக்கும். இந்த 3மே நான் YouTubeல ஏத்துவேன். கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஒரு பெரிய நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேங்க. நல்லதை பகிர்வோம். நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. ஒரு நாள் என் சமுதாயமான்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.